வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தற்போது யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு சில பேருடைய யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அது ப்ரொஃபஷனலா இருக்க மாதிரி தோணும். பட் நிறைய பேரோட யூடியூப் சேனல் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஃபீச்சரை கூட பயன்படுத்தாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ, அல்லது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு இருந்தாலோ, நான் சொல்லக்கூடிய இப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சேனல் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய சேனல் டாப்பில் தெரிகிறதுக்கு, உங்கள் சேனலில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் டாப்பில் ஷோ ஆகுறதுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு டெமோ சேனல் தான். இதை பார்க்கும்போது ஒரு சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் பாருங்கள், என்னுடைய டெக் சேனல் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ டெக் டாக்ஸ் அப்படிங்கிற சேனல் தான் பிடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடியோ ப்ரீ வீடியோ ஓடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சேனல் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கோம். கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்கிறதுனால சர்ச் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய சேனல் வீடியோஸ் கொஞ்சம் முன்னாடி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன சேஞ்சஸ் தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம என்னென்ன சேனலை, அதாவது என்னுடைய சேனலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய சேனலுக்கோட நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோக்கு போய்க்கோங்க. ஸோ யூடியூப் ஸ்டுடியோக்கு போகணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு உள்ளே நீங்கள் போயிட முடியும். போயிட்டீங்க அப்படின்னா 2 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன். ஸோ உங்களுடைய சேனலை டிசைன் பண்ணுறதுக்கு கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அதற்கு முன்னாடி பெஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, செட்டிங்ஸை போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் என்னுடைய சஜஷன்ஸாக இருக்கும். ஸோ செட்டிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போய் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரல் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய டிஃபால்ட் யூனிட் என்னன்னு இருக்கும். ஸோ அது பை டிஃபால்ட் US டாலராக தான் இருக்க போகுது. அதற்கடுத்து சேனல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் தான் இது. ஸோ உங்கள் சேனல் எந்த கண்ட்ரி, அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கரெக்டான கண்ட்ரியை நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். அதற்கு கீழே கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வீடியோவில் டேக் பண்ணுற கீவேர்டுங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அதை தவிர நீங்கள் இங்கே கீவேர்டு அப்படிங்கிறது ஆட் பண்ணுறதுக்கு என்னென்னா உங்கள் சேனலுக்கான கீவேர்டு. ஸோ ஒருத்தவங்க சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் காண்பிக்க போகிறாங்க. உங்கள் சேனல் மேலே போக போகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உங்களுடைய சேனல் கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ 500 டெக்ஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். 500 லெட்டர்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை ப்ராப்பராக நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு கீவேர்ட்ஸ் போடாமல் இருக்கவே இருக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் என்னென்னா, உங்களுடைய வீடியோ குழந்தைகளுக்கானதாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு வைங்க, இல்லைனா நோன்னு வைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தெரியக்கூடாது அப்படின்னா இதை டிக் பண்ணாதீங்க. தெரியணும் அப்படின்னா இதை டிக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக எப்போவுமே இருக்கிறது நமக்கு நல்லது, நமக்கு ரெவன்யூ அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிக் பண்ணாதீங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி. இது உங்களுக்கான பர்மிஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அதற்கடுத்து அப்லோடு டிஃபால்ட்ஸ். அப்லோடு டிஃபால்ட் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய சேனலில் புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் பை டிஃபால்ட்டாக ஒரு சில செட்டிங்ஸில் இதெல்லாம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உதாரணத்திற்கு நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் எனக்கு டிஃபால்ட்டாக ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள்
ஏதாவது டிஃபால்ட்டாக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து போட்டுக்கிறீங்க, இல்லை கண்டிஷன்ஸ் வந்து போட்டுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இது வந்து ஆட் ஆகிரும். ஸோ அதற்கானது தான் இது. அதே மாதிரி தான் டைட்டிலில் ஏதாவது ஒரு கீவேர்டு வந்து ஆட் ஆகணும் அப்படின்னா பை டிஃபால்ட் நீங்கள் அதை இங்கேருந்து ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி விசிபிலிட்டி, அதே மாதிரி டேக்ஸ். ஸோ இங்கே நீங்கள் ஆட் பண்ணுற டேக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுடைய வீடியோவில் கீழே வந்து டேக் செக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போய் ஆட் ஆகிரும். ஓகேங்களா, அதுதான் வந்து இது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் என்னென்னா, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு சேனலை வந்து நிர்வகிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வைட் கொடுத்துட்டு நீங்கள் மல்டிபிள் பர்சன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆக்சஸ் கொடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுதான் இது. ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து அது ரிலேட்டட் தான். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் செட்டிங்ஸ். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் தான் வந்து ஒரு சேனலோட லுக்குக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ சேனல் ட்ரைலர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுடைய சேனல் இப்போ வியூ கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஓடுது இல்லையா? ஸோ இந்த வீடியோ உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராச்சும் உங்களுடைய சேனலுக்கு புதுசாக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பை டிஃபால்ட் இந்த வீடியோ வந்து ஓடுங்க. ஸோ அப்படி டிஃபால்ட்டாக ஓடக்கூடிய வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ண போகிற சேனல் ட்ரைலர். அதாவது படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரைலர் வந்து காட்டுவோம் இல்லையா? ஸோ உங்கள் சேனலை பற்றின நீங்கள் ஒரு வீடியோ போடலாம், அல்லது உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய சிறந்த வீடியோவை ட்ரைலராக கொண்டு வரலாம். ஸோ என்ன வேணாலும் செய்யலாம், அது உங்களுடைய இஷ்டம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்கள் சேனலுக்கு ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு எந்த வீடியோவை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபீச்சர்டு வீடியோ ஃபார் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட் வீடியோ அப்படிங்கிறது வந்து இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் வீடியோ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வீடியோவை செட் பண்ண முடியும். ஆட் செக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே எத்தனை செக்ஷன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கலாம். பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் செக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோஸ் கொண்டு வரலாம், லைவ் நவ் கொண்டு வரலாம், பாஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், உதாரணத்திற்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸை கொண்டு வரோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ஸோட அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இது. பிராண்டிங் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ பை டிஃபால்ட் நீங்கள் என்ன ஷோ பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து பேனர் இமேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய இந்த இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேனர் இமேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இவ்வளோ சைஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 6 MB தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இதை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்க, யூடியூப் பேனர் ஃப்ரீ டிசைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரீ டூல்ஸ் வந்து இருக்குது இதை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணி உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் எப்படி தெரியும், அதே மாதிரி ஒரு லேப்டாப்பில் எப்படி தெரியும், அதே மாதிரி ஒரு டேப்பில் எப்படி தெரியும், ஒரு மொபைலில் எப்படி தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி செட் பண்ணுங்கள். அதற்கடுத்து வாட்டர் மார்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கிது. ஸோ வாட்டர் மார்க் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய சேனலில் வந்து பார்த்துருக்கலாம். அந்த சேனலோட பேர் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஒரு பட்டனு. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இமேஜை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோ ஷோ ஆகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா கஸ்டம் ஸ்டார்ட் டைம் வச்சுக்கோங்க, இல்லைனா என்டையர் வீடியோ ஷோ ஆகணும்னா என்டையர் வீடியோ வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு என்ன அப்படின்னா என்டையர் வீடியோ அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கிறது தான். அதற்கடுத்து பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ, உங்கள் சேனலை பற்றின ஒரு இன்ட்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோவில் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ சர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொண்டு போக முடியும் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்டில். ஓகேங்களா, ஸோ பெட்டராக வந்து உங்கள் சேனல் கண்டென்ட் ரிலேட்டடாக ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து எழுதுங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மாற்றிக்க வந்து முடியும். ஸோ அதற்கு இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேர் வேணாலும் உங்கள் சேனலுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த யூஆர்எல் வந்து ஏற்கனவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள்
மேலே போகும்போது பேனருக்குள்ளே இங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டன் மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ இது எதற்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கொடுக்கலாம், ஃபேஸ்புக் லிங்க்கை வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அந்த பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த பட்டன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் 5 லிங்க்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆட் லிங்க் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அவர் வெப்சைட் அப்படிங்கிறத வந்து நான் போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல அவர் வெப்சைட், இல்லைன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறத வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறத போட்டுட்டு ஃபேஸ்புக்கோட பேஜ் லிங்க்கை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து வரும். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க்கை போட்டு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு பட்டன் வந்து வரும். ஸோ இப்படி வந்து நீங்கள் டிசைன் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேனர்ஸை வந்து, அதாவது எத்தனை லிங்க்ஸை வந்து இந்த பேனரில் ஷோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கானது தான் இது. கான்டாக்ட் இன்ஃபோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை ரீச் அவுட் பண்ண நினைக்கிறவங்க எந்த மெயிலுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் இது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் நீங்கள் இருக்கக்கூடிய பேசிக் செட்டிங்ஸ், யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீ செட்டிங்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலை ஒரு ப்ரொஃபஷனல் சேனலை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். இது ஃப்ரீ தான், வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். ஸோ இதற்கு அடுத்த வீடியோக்களில் எப்படி வந்து டெஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எழுதுறது, எப்படி ஒரு டைட்டிலை ஆட்டோமேட்டிக்காக எழுதுறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து நான் பேச போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.